அனைவருக்கும் கிங் சில்வர்ஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 16 பொறையுடைமை என்ற அதிகாரத்துல மீதமுள்ள 5 குறளை பார்க்க போறோம். முதல் குறள், ஒருத்தாறு கொருநாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறர் செய்யும் துன்பத்தை பொறுக்காமல் தண்டித்தவர்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் இன்பம், ஆனா அதை பொறுத்து கொண்டவங்களுக்கு பொன்றும் துணையும் புகழ்னா இந்த உலகம் உள்ள வரைக்கும் புகழ் அப்படின்றது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது நமக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களை நம்மளோட பகைவர் எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அதனால மனம் வருந்தி அரண் இல்லாத செயல்களை திரும்ப நம்ம அவங்களுக்கு செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். பொறுத்து கொள்ள முடியாத துன்பத்தை ஒருத்தவங்க நமக்கு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாலதான் அவங்கள வெல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது துறந்தார் அப்படின்னா துறவி இருக்காங்கல்ல, அந்த துறவிகள்லாம் எவ்வளவு தூய்மை உடையவங்களோ அதை விட சிறப்பானவங்க யாரு அப்படின்னா, பிறர் நமக்கு துன்பம் செய்யும் போது இன்னாச்சொல் பேசாம இருக்காங்கல்ல, அவங்க துறவியை விட மேன்மையானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள்ல, உண்ணா நோற்பர் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதாவது யாரை நம்ம உயர்ந்தோரா பார்ப்போம் அப்படின்னு கேட்டா, உண்ணா நோன்பு விரதம் மேற்கொள்ற பெரியவர்களா நம்ம பார்ப்போமா, அவங்கள விட பெரியவரா நம்ம யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அப்படின்னா பிறர் சொல்லக்கூடிய இன்னாச்சொல்ல பொறுத்துக்கிறவங்க அந்த துறவியை விட மேலானவங்க அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வேற ஒரு அதிகாரத்துல இருந்து மீதி ஒரு 5 குறள் பார்ப்போம். நன்றி.